இன்றைக்கி வைகாசி விசாகம். பூஜைக்கு தேவையான பூவெல்லாம் முதல் நாளே கட்டி காலையில் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. இது சாட்டர்டே ஆஃப்டர்நூன். ரொம்ப நாளைக்கு அப்புறமா விரத சாப்பாடு. நானும் லக்ஷ்னாவும் மட்டும்தான் அப்படிங்கிறதுனால ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணேன். இது எப்போவுமே விரத சாப்பாடு சாப்பிட்ற பிளேட் தான். சுட சுட சாதம், அது கூட மாங்காய், முருங்கைக்காய், வெள்ளை பூசணிக்காய் போட்டு சாம்பார். காய் வந்துட்டு நிறைய செய்யலான்னு நினச்சேன், ஆனால் முடியல. அதனால் எப்போவும் வந்துட்டு செய்கிற உருளைக்கிழங்கு ஃப்ரை தான். இது கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், ஏன்னா ஆயில் கம்மியாக விட்டு செஞ்சேன். அது கூட மாங்காய் பச்சடி. இது வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷல், ஏன்னா அந்த மாங்காய் வந்துட்டு ஊர்லேருந்து கொண்டு வந்தது. அது கூட அப்பளம், அப்புறம் தயிர் இல்லாமல் எப்படி, தயிர். அதுக்கப்புறமா சாப்பிட்றதுக்காக ஸ்வீட்டுக்காக வந்துட்டு பைனாப்பிள் கீர் பண்ணியிருந்தேன். இந்த பைனாப்பிள் கீர் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்து சாப்பிட்டோன்னே கசப்பாக இருந்தது. இது வந்துட்டு அந்த பழம் இப்படி இருந்ததா இல்லை காமனாகவே இப்படி தானா அப்படிங்கிறது தெரியல. வேஸ்ட் ஆக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நான் தான் சாப்பிட்டேன். லக்ஷ்னா வந்துட்டு வேண்டான்னு சொல்லிட்டா. இதுதான் இன்றைக்கி லன்ச். ப்ரிப்பேர் பண்ண கையோட சாமிக்கும் நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லன்ச் சாப்பிட்டோம்.